வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி ஒர்க்கில் சீக்வென்ஸ் வச்சு எப்படி ஃப்ளவர்ஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி டியூப் பீடை வச்சு எப்படி ஸ்டெம் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். இது மேலே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து மேலே எடுத்து அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை இந்த மாதிரி இழுத்துப்போம். எடுத்துட்டு ஒரு டியூபை எடுத்து த்ரெட்டோட உள்பகுதியில் விட்டு ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை இந்த மாதிரி வெளியில் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட்டாக போட்ட பீடோட பாதி அளவில் ஸ்டிச் பண்ணி அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை இழுத்துப்போம். இழுத்துட்டு இனி அடுத்து ஒரு பீடை கொடுத்து அந்த லைன் மேலே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். பிறகு இந்த பீடோட பாதி அளவில் ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை இழுத்து ஒரு பீடை கொடுத்துட்டு அந்த லைன் மேலே ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மெத்தடில் தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். மோட்டிவ் டிசைன் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி டியூப் பீட் யூஸ் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச் பண்ணலாம். நெக்கோட பார்டருக்கும் ஸ்டிச் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் படிக்க நினைக்கிறவங்க நான் ஆரம்பத்திலேருந்து ஆரி ஒர்க் ஸ்டிச்சஸ் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். டியூப் பீட் யூஸ் பண்ணி ஆரி ஸ்டெம் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஆரி ஸ்டெம் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.